பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அனைவருக்கும் வணக்கம். ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவமுதன் அப்படிங்கிற தொடர்ல நம்ம ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களை அனுபவிச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு 25வது திவ்ய தேசம் திருத்தலைச்சங்க நான்மதியம், அதாவது தலைச்சங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திவ்ய தேசம். எப்பொழுதும் போல இந்த திவ்ய தேசத்தை பற்றி அருமையான பல செய்திகளோட நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்கு நம்மளுடன் இணைந்திருக்கிறவர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் பாலா சார். வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீயம்பத்தியான நாராயணன் இருக்கின்ற 108 திவ்ய தேசத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 25வது திவ்ய தேசம் தலைச்சங்க நான்மதியம் அப்படின்னு பேர். இந்த பேரை சொல்லி அந்த ஊருக்கு நீங்கள் வழிகேட்டா யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்னித்த பேர் வந்து தலைச்சங்காடு அப்படின்னு தான் பேர். இது ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோம். இது வந்து மாயவரத்துலேருந்தும் போகலாம், சீர்காழிலேருந்தும் போகலாம். அதாவது மாயவரம், சீர்காழி, தலைச்சங்காடு இது மூணு ஒரு முக்கோணத்தினோட 3 பாயிண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். நீங்கள் சீர்காழிலேருந்து போனீங்கன்னா ஒரு 19 கிலோமீட்டர் இது. மாயவரத்துலேருந்து போனீங்கன்னா ஆக்கூர்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே பெரிய ஒரு ஊர். அது இந்த ஆக்கூர் போயிட்டு அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனேன்னா இந்த இடம் வரும் தலைச்சங்காடு. அங்கேருந்து 24 கிலோமீட்டர். ஸோ மாயவரத்துலேருந்து போனால் 24 கிலோமீட்டர், இங்கேருந்து போனால் 19 கிலோமீட்டர் சீர்காழிலேருந்து. அண்டு எங்கே நீங்கள் போகிறீங்களோ அங்கேருந்து ஒரு 2 ஃபர்லாங் நம்ம நடக்கணும். அதான் நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா கடைசி 2 ஃபர்லாங் நீங்கள் நடந்தே ஆகணும். வேறு ஏதாவது வண்டி கிண்டியில் போனால் ரைட்டு, பஸ்ஸில் போனால் ஒரு 2 ஃபர்லாங் நடக்கணும். எங்கே அந்த போர்டு இருக்கோ அங்கேருந்து ஒரு 2 ஃபர்லாங் நடக்கணும். ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமம் வந்து என்ன சொல்கிறது, இயற்கை சூழலோடு இருக்கிற கிராமம். இந்த ஊர் வந்து முன்னாடி காலத்தில் சங்க காலத்துலேருந்து தொன்மையான அந்த சமயத்துலேருந்து இந்த இடத்த பற்றி சொல்லிட்டு வரா. ஏன் அப்படின்னா காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முன்னாடி காலத்தில். இன்றைக்கி அதனோட பேர் பூம்புகார் அப்படின்பா. பூம்புகார்லேருந்து ஒரு 8-9 கிலோமீட்டரில் இருக்குது இந்த இடம். பூம்புகார்லேருந்து இந்த பழைய நாளில் வந்து அந்த பூம்புகார் சொல்லுவா இல்லையா, அங்கேருந்து பக்கத்தில் இருக்குது. அதாவது மாயவரத்துலேருந்து போயிட்டு பூம்புகாருக்கு பக்கத்தில் இந்த தலைச்சங்க நான்மதியம் இருக்குது. கழனிக்கு நடுவுலேயே இருக்குது இந்த ஊர். நீங்கள் பார்த்தீங்கன்னா கழனிக்கு நடுவில் இருக்குது. இது அப்புறம் சொல்கிறேன், இந்த ஊர் வந்து போகிறது என்ன மாதிரி இருந்தது, எப்படி அது இப்போ கொஞ்சம் ஆயிருக்கு பரவாயில்ல போகிற மாதிரிங்கிற விஷயத்தையும் நான் அப்புறம் சொல்கிறேன் கடைசியாக. ஸோ இந்த இடம் இருக்குது. இந்த இடம் வந்து முடியுமா பாருங்க, ஹாரிசான்டலா வச்சு ஸ்க்ரீனை. ஸோ இது வந்து இந்த பூம்புகார் இடம் வந்து ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் இடம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தலைச்சங்காடுங்கிற பேர் வந்து அப்படி மருவி மருவி வந்துடுது. நிறைய ஊர் வந்து இது போல் மருவி வந்திருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ திருச்சினோட பேரே, அதனோட உண்மையான பேர் சொன்னேன்னா யாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்காது. திருச்சி வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்தது அப்படின்னு தெரியும். ஆனால் திருச்சிராப்பள்ளி எப்படி தெரியுமா வந்தது? திருச்சீரங்கநாதன் பள்ளி, ஸ்ரீரங்கத்திலேருந்து அந்த பள்ளி வந்துதான். திருச்சீரங்கநாதன் பள்ளி அது மருவி மருவி திருச்சிராப்பள்ளியாகி இது திருச்சி ஆயிடுது. நான் வேணும் திருச்சிக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கம், அதனால தான் முக்கியத்துவம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸ்ரீரங்கத்தினால திருச்சிக்கு அந்த பேர் வந்தது. திருச்சீரங்கநாதன் பள்ளி அப்படிங்கிறது திருச்சிராப்பள்ளி ஆயிடுது. அதே போல் துளை வில்லி மங்கலம் அப்படிங்கிற அந்த ஒரிஜினல் பேர் வந்து மருவி மருவி தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு ஆயிடுது. இன்னொன்று அந்த காலத்தில் இந்த காழிச்சீராம விண்ணகரம், அதுவும் திவ்ய தேசம், நம்ம ஒன்றும் பார்க்கல. அதை இந்த காழிச்சீராம விண்ணகரம் மருவி மருவி சீர்காழி ஆயிடுது. இப்போ சீர்காழி கூட யாரும் சொல்லதில்லை, சீயாழி அப்படின்பா. அந்த ஊர்லாம் போனேன்னா சீயாழி அப்படின்பா, சீர்காழி இப்படி ஆயிடுது. அதே போல் திருத்தங்கால் அப்படிங்கிற இடம் வந்து திருத்தங்கல் அப்படின்னு ஆயிடுது. இப்போ திருமெய்யம் அப்படிங்கிற ஊர் சத்தியமூர்த்தி பெருமாட்டுக்கு, அதுவும் திவ்ய தேசம் தான்.
திருமயம் ஆயிடுது. திருமையம் வந்து திருமையம் ஆயிடுது. அதுபோல் தலைச்சங்க நான்மதியம் அப்படிங்கிறதும் இப்போ தலைச்சங்காடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இந்த ஊரை பற்றின விவரங்கள்லாம் பிரம்மாண்ட புராணத்தில் கொஞ்சோண்டு ஏதோ கொஞ்சம் கிடைக்கிறது. அதாவது ராத்திரியில் நமக்கு ஒளி தர்ற அந்த சந்திரன் இருக்கு இல்லையா, அந்த சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம் தீர்ந்தது அப்படின்பாங்க. சந்திரன்கிறவர் வந்து சந்திரமா மனசோ ஜாத்தகா அப்படின்பா, அதாவது பெருமாளோட மனசுலேருந்து தோன்றினவரா சந்திரன். சந்திரனை வந்து மதியம்பா. மதிங்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டு, உங்களுக்கு தெரியும். மதினா நிலவு சந்திரன்னு அர்த்தம், மதினா நம்ம மனசு அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அதனால்தான் இந்த சந்திரனோட அந்த 2 நிலையில அமாவாசை பௌர்ணமி அந்த 2 நாள்லையும் சொல்லுவா மனசு வந்து ஒரு மாதிரி சஞ்சலப்படுமா. அன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். மனசு ரொம்ப சஞ்சலப்படும் அந்த 2 நாள். அதனால் சந்திரனுக்கும் மனசுக்கும் வந்து நிறைய கனெக்ஷன்லாம் இருக்குது. அண்டு இன்னொன்று என்னென்னா, சந்திரன் வந்து அவர் ரூபத்தில் ரொம்ப அழகானவர். நம்ம பார்க்குறதுக்கு மாத்திரம் இல்லை, அவர் தேவலோகத்துலேயும் அவர் ரொம்ப அழகானவர் அவர். அதனால என்னென்னா, அவருக்கு வர்ற கஷ்டங்கள், அவருக்கு வர்ற பிரச்சனைகள் எல்லாமே அதனாலேயே வந்திருக்கு. ஆக்சுவலாக எப்படியெல்லாம் அவருக்கு சாபம் வந்ததுன்னா 2 டிஃப்ரெண்ட் கதை இருக்குது. 2த்துலேயும் அவருக்கு சாபம் வந்தது. அந்த சாபம் தீக்கிறதுக்காக இங்கெல்லாம் வந்தார் அவர். ஒரு சாபம் என்னென்னா, தக்ஷ பிரஜாபதி அப்படின்ட்டு இருந்தார். அவருக்கு வந்து 27 பெண்கள், 27 நட்சத்திரங்கள், அஸ்வினி பரணி மாதிரி 27 நட்சத்திரங்களாம். அவர் வந்து எல்லாரும் இது போல் கல்யாணம் பண்ணிக்கணும் சந்திரனை அப்படின்னு ஆசைப்பட்டார். சந்திரனும் ஆசைப்பட்டார். சரின்னு சொல்லிட்டு அவர் பண்ணி வைக்கும்போது தட்ச பிரஜாபதி சொன்னாராம், 27 பெண்கள் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனால் 27 பெண்கள் இடத்துலையும் நீ ஒரே மாதிரி அன்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாராம். கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா எல்லாரும் பார்த்தா அந்த ரோஹிணின்னு ஒருத்தி இருக்கா. ரோஹிணி நட்சத்திரம் தெரியுமா நமக்கு? இந்த ரோஹிணியோட தான் அவர் ரொம்ப க்ளோஸாக இருந்தாராம். அவளோடையே எப்பயும் இருந்தாராம். மற்ற 26 பேரை வந்து கவனிக்கவே இல்லையா. அதனால் இவெல்லாம் அப்பாட்ட போய் முறையிட்டாளாம். அப்பாட்ட போய் முறையிட்டு இது போல் எங்கள் 26 பேர் அவர் ரொம்ப உதாசீனப்படுத்துகிறார், ரோகிணியோடையே எப்பயும் இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து என்ன பண்ணாரா, ஏன் இது போல் இருக்கேன்னு சொல்லிட்டு இவளோட பெண்கள்லாம் இப்படிலாம் அழுதுனால அவர் வந்து கொண்டு போய் அங்கே சாபம் கொடுத்தாராம் சந்திரனுக்கு. நீ வந்து உன்னோட அந்த ஒளி வந்து குறைஞ்சுட்டே வரணும், நாளுக்கு நாள் உன்னோட ஒளி குறைஞ்சுட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சாபம் கொடுத்தாராம். அந்த ஒரு சாபம். இன்னொரு சாபம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பிரகஸ்பதி இருக்கார் இல்லையா, இவர் ராஜசூய யாகம் பண்ணார். ராஜசூய யாகம் பண்ணும்போது எல்லா தேவர்களையும் எல்லாரும் கூப்பிட்டார். சந்திரன் கூப்பிட்ட போது பிரகஸ்பதி குரு வந்தார். அவரோட ஒய்ஃப் பேர் தாரான்னு பேர். தாரையும் வந்தார். அந்த தாரையை பார்த்துட்டு தாரை வந்து சந்திரன் மேலே ஆசைப்பட்டா, சந்திரன் வந்து தாரை மேலே ஆசைப்பட்டா. அது என்னாச்சு, அந்த யாகம் முடிஞ்ச உடனே வந்து சந்திரனும் தாரையும் ஒன்றா போயிட்டு அவள் ஒரு இடத்துல வசிக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால குரு பகவானுக்கு அவருக்கு ஒரு இதுவாக போயிடுது. அவர் போய் பெருமாள் கிட்ட அவர் முறையிட்டார். பெருமாள் அதுக்கப்புறம் முறையிட்ட உடனே என்னாச்சுன்னா, பெருமாள் வந்து இது போல் இவர்கிட்ட சொல்லி சந்திரன் கிட்ட சொல்லி தாரையை வந்து பிரகஸ்பதி கிட்டே கொடுக்க சொன்னார். பிரகஸ்பதி கிட்ட கொடுத்துட்டார். ஆனால் இந்த மீன் டைம் என்னாச்சு, அவள் 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் புதன் அப்படிம்பாங்க. புதன் வந்து அப்பா மேலே கோவம். அப்பாங்கிறது யார், சந்திரன் தானே. சந்திரன் மேலே கோவம். அதனால அவர் போய் தனியாக தவஸ்லாம் இருந்து அதுக்கப்புறம் பெருமாள் வந்து அவருக்கு வந்து ஒரு கிரகமாக ஆற பதவியை கொடுத்தார். அதனால தான் புதன் வந்து ஒரு கிரகமாச்சு அப்படிம்பா. ஸோ அந்த இதில் வந்து பிரகஸ்பதி வந்து உனக்கு க்ஷயரோகம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை சபிச்சார். ஏன்னா அவரோட ஒய்ஃபை வந்து இவர் ஐஷன் போயிட்டு இப்படி ஆயிடுத்து இல்லையா. ஸோ அதனால் அவர் க்ஷயரோகம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டார். எல்லா சாபமும் வந்த உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கமாக ஒளி குறைஞ்சிட்டு இன்னொன்று க்ஷயரோகம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக வேறு யார், அவர் ஒருத்தர் தானே அடைக்கலம் மகாரத்துக்கு. நேராக போய் இப்போ பெருமாள் காரில் சரணடைஞ்சாராம். நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுடும், எப்படியாவது இந்த பாவத்திலேருந்து நான் வெளியில் வரணும், அதுக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னாராம். அதுக்கு பெருமாள் சொன்னாராம், 3 திவ்யதேசம் சொன்னாராம். ஸ்ரீரங்கம், திரு இந்தளூர்ங்கிறது மாயவரம், திரு இந்தளூர், தலைச்சங்காடு, இந்த 3 க்ஷேத்திரத்தையும் போயிட்டு நீ தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து என்னை வணங்கினேன்னா உனக்கு
இந்த சாபத்திலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஸோ அதனால வந்து சந்திரன் வந்து இந்த 3 க்ஷேத்திரமும் ஸ்ரீரங்கம், திரிந்தலூர், தலைச்சங்காடு அதான் திருத்தலைச்சங்க நான்மதியம் என்கிற தலைச்சங்காடுக்கு வந்து இந்த 3வது க்ஷேத்திரமா இதுதான். இங்கே வந்து சுவாமியை வேண்டினப்புறம் பெருமாள் வந்து அவரோட ரோகத்தை போக்கினாராம், அவரோட சாபம் தீர்த்துது. அப்போ கூட என்னென்னா ஒளி உனக்கு குன்றின்றே வரணுங்கிற அந்த சாபத்தை வந்து அவரால் முழுசாக தீர்க்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணார்னா 15 நாள் உனக்கு ஒளி குறைஞ்சுட்டே வரும், மீதி 15 நாள் அப்படியே ஒளி வந்துட்டே இருக்கும், திருப்பியும் உனக்கு குறையும் திருப்பியும் வரும். அதனால தான் சந்திரன் வந்து நம்ம 15 நாள் வந்து அமாவாசை பூர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதெல்லாம் அதனால தான். அவரோட ஒளி குறையிறது இல்லையா, இருந்தாலும் அவரோட சாபம் தீர்த்ததுனால அவர் ஒளியும் கூடுறது ஒரு 15 நாளைக்கு. அதை போல் ஆச்சா. இல்லாட்டி சந்திரன் வந்து ஒரே மாதிரி தான் இருப்பான். அதனால தான் இவர் பேர் வந்து இங்கே இருக்கிற பெருமாள் பேர் வந்து சந்திர சாபஹர பெருமாள் அப்படின்னு சொல்லுவாளாம். இந்த சந்திர சாபஹர பெருமாள் வந்து இங்கே இருக்கிறவர் வந்து ஒரு விலை மதிப்பற்ற சங்கு அது வச்சுருக்காராம், அவரோட கையில் வச்சுருக்காராம். அதனால்தான் தலைச்சங்கானம் அப்படின்னு ஆச்சு அப்படின்பாங்க. அது இன்னொரு இதுவும் என்ன சொல்லுவான்னா, இந்த பூம்புகார் இருந்து இல்லையா, இங்கே தான் அந்த சங்கெல்லாம் வந்து கடலில் வந்து ஒதுங்குமா. சங்கெல்லாம் கடலில் ஒதுங்கிறதுனால இந்த சங்கெல்லாம் அந்த வியாபாரம் பண்ணுற ஊராக நிறைய வியாபாரிகள் வந்து இந்த சங்கை வாங்கி விற்று அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாளாம். அதுக்கு அந்த சங்குக்கான அந்த தலையாய க்ஷேத்திரமாக வந்து இந்த இடம் இருந்துதான். அதனால தான் தலைச்சங்கு அப்படிங்கிற அந்த பேர் வந்து தலைச்சங்க நான்மதியம் அப்படிங்கிற பேர். மதிங்கிறது சந்திரன், நான்கிறது நாள்தோறும் இது போல் சந்திரன் இருக்கா இல்லையா, அதனால் தலைச்சங்க நான்மதியம் அப்படிங்கிற பேர் அப்படி வந்தது.